பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில் போட்டுக்கலாம். இருக்க வெங்காயம் அது 2 சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். மஷ்ரூம் 10 நிமிஷம் வெந்துருட்டோம். அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் ஒரு மூடி 4 முந்திரி ஊற வச்சிருக்கேன், அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் ஊற்றி கருவேப்பிலை தூவிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை அப்படி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். அல்டிமேட்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.